இரண்டாவது இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடுனா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால கலாச்சார பண்பாடு சீரழிவு ஏற்பட்டுள்ளது. ஏன் இன்னைக்கு பிரிட்டன் கவர்மெண்ட் இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா சோசியல் மீடியால குழந்தைகள் கெட்டு போறாங்க, அவங்கள மைண்ட் செட்டப் மாறி போகின்றது. ஏன் தமிழகத்தில் கூட ஒரு கட்சி ரூட் மாஃபியா என்ற டெக்னிக்கல் மூலமாக குழந்தைகளுடைய மனதை மாற்றி அப்பா அம்மா இங்க போடு, தாத்தா பாட்டி இங்க போடு, அங்க போடு, அங்கவை சங்கவை நீ மொத்தத்துக்கு ஊதின்னு சொல்லிட்டு ஊதி விட்டு தரையில நடந்த பிரச்சாரம் பண்ண அதிமுக திமுகவை எங்கே தேட வேண்டியதில்லை. 70 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருந்தீங்க, ஒண்ணுமே ஒரு பெரிய உருப்படியான எந்த இதுவும் நடக்கல. நீங்க ஒரு புதிய ஒரு வர்றாரு, மாற்று சக்தியாக அமைகிறாரு, அவர் வெற்றி பெற்றாருன்னு சொன்ன உடனே சோசியல் மீடியா மட்டும்தான் சொல்றீங்க. நீங்களாம் தப்பே பண்ணல, அந்த 70 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. ஆனா மக்கள் மட்டும்தான் முட்டாளா? அதே சோசியல் மீடியாவை நம்பி பேரன் பேட்டிகளையும் குழந்தைகளையும் கவர் செய்த அந்த கட்சி தான் தீய சக்தி ஊழல் சக்தி எதிராக நாங்கள் புதுசாக தூய சக்தியாக சொல்றாங்க.